Cost of fencing a circular plot at the rate of rupees 15 per meter is rupees 3300. What will be the cost of flowering the plot at the rate of rupees 100 per square meter? இப்போ ஒரு சர்க்குலர் பிளாட்டை ஃபென்ஸ் பண்ணுறாங்க, பர் மீட்டருக்கு ருபீஸ் 15 அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் வந்து ருபீஸ் 3300 கொடுத்துருக்கு. இப்போது அந்த சர்க்குலர் பிளாட்டை ஃப்ளவரிங் பண்ணுறாங்க, பர் மீட்டருக்கு ருபீஸ் 100 அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ஃப்ளவரிங் த பிளாட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி பிளாட் கண்டுபிடிக்க போகிறோம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி பிளாட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃபென்சிங் டிவைடட் பை பர் மீட்டருக்கு ஃபென்ஸ் பண்ண எவ்வளோ அமௌண்ட்டுன்றது போட்டால் கண்டுபிடிச்சலாமா? அதால் இருக்கும் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி பிளாட்ஸ் ஈக்குவல் டு, இப்போது அந்த சர்க்குலர் பிளாட்டை ஃபென்ஸ் பண்ணுறதுக்கு ருபீஸ் 3300 ஆச்சா, அதை ஈக்குவல் டு 3300 டிவைடட் பை பர் மீட்டருக்கு 15 ருபீஸ் தானே, அதை டிவைட் பை 15 எழுதியிருக்கோம். இப்போ அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 220யா. இப்போது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா என்னது 2πr, அதை எழுதியிருக்கோம். 2πr ஈக்குவல் டு 220. இப்போ நம்ம ரேடியஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதான் r ஈக்குவல் டு 220. பையோட வேல்யூ என்னது 22 டிவைட் பை 7. அது ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா 7 டிவைட் பை 22 ஆயிருமா. இப்போ இந்த 2 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா டினாமினேட்டர் வந்துருமா, அதை எழுதியிருக்கோம். r ஈக்குவல் டு 220 இன்ட்டு 7 டிவைட் பை 2 இன்ட்டு 22. இப்போ அதை கேன்சல் பண்ணி இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 35வா. இப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 35 மீட்டர். இப்போது ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா என்னது πr ஸ்கொயர்டா, அதை எழுதியிருக்கோம். ஏரியா ஆஃப் த பிளாட்ஸ் ஈக்குவல் டு πr ஸ்கொயர்ட்டு. இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பையோட வேல்யூ என்னது 22 டிவைட் பை 7 இன்ட்டு ரேடியஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் 35வா. இப்போ r ஸ்கொயர் தானே, அதை இன்ட்டு 35 இன்ட்டு 35 எழுதியிருக்கோம். இப்போ அதை கேன்சல் பண்ணி இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 3850யா, அதை எழுதியிருக்கோம். ஏரியா ஆஃப் த பிளாட்ஸ் ஈக்குவல் டு 3850 மீட்டர் ஸ்கொயர்ட்டு. இப்போ காஸ்ட் ஆஃப் ஃப்ளவரிங் தானே கண்டுபிடிக்கணும். இப்போ காஸ்ட் ஆஃப் ஃப்ளவரிங் வந்து பர் மீட்டருக்கு ருபீஸ் 100 கொடுத்துருக்கா. ஏரியா ஆஃப் த பிளாட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 3850யா. இப்போது 3850 இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ஃப்ளவரிங் கிடச்சிருமா, அதை எழுதியிருக்கோம். therefore cost of flowering is equal to rupees 3850 into 100. இப்போ இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 3,85,000. இப்போ காஸ்ட் ஆஃப் ஃப்ளவரிங் is equal to rupees 3,85,000. ஆப்ஷன் C is the correct answer.